ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயேக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்னி. 5 வாக்கியம் நம்ம பார்த்துட்டோம். முதல்ல, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானே போலே. இந்த வாக்கியம் நான் சொல்லறச்சே ராமானுஜருக்கு ஸ்ரீனிவாச பெருமாளோட சம்பந்தம் நிறைய இருந்ததுன்னு சொன்னேன். அதில் ஒரு சில சம்பந்தங்களை நான் இப்போது சொல்லறேன். இந்த வாக்கியம் நம்ம புது வாக்கியம் தொடங்கிறதுக்கு முன்னால் இந்த ராமானுஜரோட ஸ்ரீனிவாசரோட சம்பந்தத்தை சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வாக்கியத்தை பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு எந்த ஆயுதமே இருந்தது இல்லையா. அவருக்கு சங்கு சக்கரம் எதுவுமே, கதை இல்லைன்னா வேல் எதுவுமே இல்லையா. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும், இந்த பெருமாள் இது சிவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலாம், ஒருத்தர் இது முருகர்னு சொன்னாலாம், ஒருத்தர் இவர் அம்பாள் அப்படின்னு சொன்னாலாம், ஒருத்தர் இவர் பெருமாள்னு சொன்னாலாம், விஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாலாம். ஆனால் யார் இந்த பெருமாளுக்கு என்ன பேர், இது என்ன பெருமாள்ன்றது யாருக்குமே சொல்ல தெரியல. ஸோ அப்போ எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருந்தா அந்த பெருமாளை பற்றி டிஸ்கஷனில். அப்போ உடனே ராமானுஜர் சொன்னாராம், ஒரு யோஜனை சொன்னாராம். நம்ம எல்லா ஆயுதங்களையும், எல்லா விதமான ஆயுதங்கள், தட் இஸ் டமருகை, வேல், அப்புறம் சங்கு சக்கரம், அந்த மாதிரி கதை எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம நடையை சாத்திட்டு வந்துடுவோம். கார்த்தால நம்ம திறக்கறச்சே பெருமாள் எந்த ஆயுதத்தை கையில் ஏந்தி நிற்கிறாரோ அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம என்ன பெருமாள்ன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த சங்கு சக்கரத்தை வச்சது ராமானுஜர் தான். அதுக்கப்புறம் மற்றவாள்லாம் எல்லாரும் அவாவா ஒரு ஆயுதத்தை வச்சு நடையை சாத்திட்டு அவள்லாம் வந்துடுறா. கார்த்தால எழுந்து பெருமாள் கதவை திறக்கறச்சே அழகாக பெருமாளை கையில் சங்கும் சக்கரமும் ஏந்தி நின்றாளாம். அதுலேயும் விசேஷமானது என்னென்னா, பெருமாள் கையில் இருக்கிறது வலம்புரி சங்கு, ரொம்ப விசேஷமான ஒரு சங்கு. அது கொடுத்தது ராமானுஜர். அதனால் ராமானுஜருக்கு ஸ்ரீனிவாசர்கிட்ட ஒரு தனி இடமே இருக்குது. ஸ்ரீனிவாசருக்கு ராமானுஜர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ராமானுஜருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள்னா உயிர். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லறோம், இந்த ராமானுஜரோட சம்பந்தம், திருப்பதி சம்பந்தத்தை பற்றி. ஒரு தடவை ஸ்ரீனிவாச பெருமாள் ராமானுஜர் கனவுல வந்தாராம். வந்துட்டு, எனக்கு மாலை தொடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, எனக்கு யாராவது மாலை தொடுத்து போடுவாளா அப்படின்னு ராமானுஜரோட கனவுல கேட்டாராம். ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கறதுக்கு அநேக கோடி பக்தர்கள் ஒரு நாளைக்கு வரா, ஆளுக்கு ஆள் இஷ்டத்துக்கு மாலை பூன்னு சாத்துறா. அப்படி இருக்கச்சே மாலை இல்லைன்னு ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்கிறாரேன்னு புரியல அவருக்கு. உடனே பெருமாளை கேட்குறா, என்ன பெருமாளே இப்படி சொல்கிறேள் அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்கிறார், எல்லாரும் வரா, மாலையெல்லாம் கொண்டு வரா, பூவெல்லாம் கொண்டு வரா எனக்கு சாத்துறதுக்கு. ஆனால் எல்லாருமே சுவார்த்திகள். அவாவா எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் நான் உனக்கு மாலை போடுறேன், நீ கல்யாணத்தை நடத்தி கொடு. என் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கல, எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், குழந்தைக்கு எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு எனக்கு அதுக்காக தான் எனக்கு மாலையை போடுறாளே தவிர, யாருமே பெருமாள் கழுத்தில் மாலை அவ்வளோ அழகாக இருக்கும், அம்சமாக இருக்கும், பெருமாள் கழுத்தில் மாலை அணிந்தால் அவர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு யாருக்குமே தோணவே இல்லையே. அந்த மாதிரி யாருமே என்னை அழகு பார்க்கறதுக்காக மாலையை போடுறது இல்லையே. எனக்கு அதனால் யாராவது ஒருத்தர் எந்த சுவார்த்தமும் இல்லாமல் என்னோட உடம்பில் மாலையை போட்டால் அந்த மாலை எனக்கு எடுப்பாக இருக்கும், என் மாலையை போட்டதுனால நான் என்னோட அழகு கூடும் அப்படின்னு பெருமாளோட அழகுக்காக இல்லை, பெருமாளோட
அன்புக்காக மாலையை போடுறவா யாராவது இருந்தால் எனக்கு அனுப்பி வையேன் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இவர் பார்த்தார், சரி இவருக்கு நிறைய சிஷ்யர்கள், ஸோ எல்லா சிஷ்யர்களும் கூட்டி வச்சு நெக்ஸ்ட் டே கார்த்தால இந்த மாதிரி சுவாமி கனவில் வந்தார், இந்த மாதிரி மாலை தொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், ஆனால் சுவார்த்தம் இல்லாமல் இந்த ஃபுல் மனசோட அன்பாக மாலையை தொடுத்து பெருமாளுக்கு சாத்தணும் அப்படின்ன உடனே ஒரு சிஷ்யர் இருக்காராம், அனந்தாழ்வார்னு பேர். அவர் உடனே கை தூக்கிட்டாராம். அவருக்கு இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்கு. உடனே ராமானுஜர் கேட்டாராம், உனக்கோ இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ எப்படி போய் அங்கே இந்த கைங்கரியத்தை செய்வே? இதை ரொம்ப நேமையாக செய்யணும், ஒரு சுவார்த்தமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமாளுக்காக அவரோட அழகுக்காக அவரோட அன்புக்காக நீ செய்யணும் அப்படின்னோடனே நான் தயாராக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருந்தேன், நான் செய்யறேன்ட்டு அவரும் அவர் மனைவியும் கிளம்பி பெருமாளுக்கு கோவிலுக்கு திருப்பதிக்கு போயிட்டாளாம். அன்னிலேருந்து ஒழுங்காக அழகாக மாலையை தொடுத்து பெருமாளுக்கு தினம் போடுவாராம். இப்படி கொஞ்சம் வருஷம் ஆயிடுத்து. அப்புறம் திரும்பியும் பெருமாள் கனவில் வந்தாராம். கனவில் வந்துட்டு பெருமாள் வந்தவுடனே இவர் கேட்டாராம், என்ன ஏதாவது குறை இருக்கா, என்னோட சிஷ்யன் உங்களுக்கு சரியாக மாலை அணிக்கலையா, மாலை அணிக்கிறது சரியா இல்லையா அப்படின்னு. உடனே பெருமாள் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த விதமான குறையும் இல்லை, சிஷ்யன் ரொம்ப அழகாகவே தினம் மாலையை பொறுமையாக தொடுத்து அழகழகாக வேறு பூ வச்சு அழகழகாக மாலையை தொடுத்து எனக்கு ரொம்ப அழகாக போடுறார், அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் நீ தானே இந்த சிஷ்யன் அமிச்ச, நீ எப்போ என்னை பார்க்க வரப்போகிற அப்படின்னு கேட்குறாராம். ராமானுஜருக்கோ போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எப்படி போகிறது? ஏன்னா திருப்பதி மலையில் குலசேகரர் ஆழ்வார் என்னவா இருக்காரோ யாருக்கு தெரியும்? அவர் படியாக இருக்காரோ, இல்லை மரமாக இருக்காரோ, செடியாக இருக்காரோ, இல்லை நதியாக இருக்காரோ, என்னவா இருக்காருன்னு தெரியலையே. அந்த மலையில் அவரை ஏறி போகிறச்சே அவர் மேலே கால் பட்டுருத்துன்னா அந்த அபச்சாரம் வேண்டான்ட்டு அவருக்கு போகிறதுக்கு சங்கோஜமாக இருந்துதான். மறுநாள் இந்த கனவை சிஷ்யர்கள்ட்டெல்லாம் சொன்ன உடனே சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே குறையாம், திருப்பதி போகணுன்னு அவளுக்கும் ஆசை. ஆனால் இந்த ராமானுஜரோ போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரே, என்ன பண்ணுறதுன்ட்டு வேண்டின்றாளாம். அப்புறம் உடனே ராமானுஜர் பார்த்தாராம், இந்த சிஷ்யர்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுறா, நம்ம திருப்பதிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. சரி கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிடுறாளாம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா. உடனே ராமானுஜர் மறுநாள் கிளம்புறாராம். ஆனால் எப்படி போகிறாராம், முட்டிக்கால் போட்டுண்டு முட்டியாலேயே நடந்து போகிறாராம். ஏன்னா கால் பற்றுத்துன்னா குலசேகரர் ஆழ்வார் மேலே பற்றுற போகிறதோன்ற பயம். ஏன்னா என்னவா இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. திருப்பதியில் குலசேகரர் ஆழ்வார் திருப்பதியில் ஒரு சம்பந்தம் வேணும்னு வேண்டினவர். அவர் என்னவா இருக்காரோ எனக்கு தெரியலையே, அவர் மேலே கால் பற்றுத்துன்னா அது அபச்சாரம் ஆகிடுமேன்ட்டு முட்டிக்கால் போட்டுட்டே போனாராம். அதே மாதிரி ஒரு ஆகாரம், நீர் ஆகாரம் எதுவுமே அருந்தவில்லையாம் போயிட்டு வர வரைக்கும். ஏன்னா போயிட்டு வர வேளையில் மலமூத்திரம் விசர்ஜனை பண்ணணுன்னா அந்த மலையில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுவான். அந்த மாதிரியான ஒரு நேமையாக மலை ஏறி மலையப்பனை சேவிச்சுட்டு திரும்பி வந்தவராம். இன்ஃபேக்ட் நமக்கு நம்ம நடப்பாதையில் போகிறச்சே, திருப்பதி மலைக்கு போகிறச்சே ஒரு இடத்துல முழங்கால் முடிச்சுன்னு இருக்கும். அந்த இடத்துல தான் ராமானுஜர் அந்த அந்த ஒரு இடத்துல தான் ஓய்வு எடுத்துட்டாராம் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அந்த முழங்கால் வலிக்க ஆரம்பிச்சுதான். அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவர் இருந்தாராம். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் முழங்கால் முடிச்சுன்னு பேர். அது ஒரு 200 படி இருக்கும் கரெக்டாக அந்த இடம். இப்போ கூட நம்ம போனோன்னா அந்த இடத்துல முழங்கால் முடிச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த படி அழகாக 200 400 எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த இடத்துல போனோன்னா அந்த படியில் முழங்கால் முடிச்சுன்னு இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சம்பந்தம் ராமானுஜருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும். ஸோ போய் சேவிச்சுட்டு அழகாக வந்தாராம் சிஷ்ய கோடிகளோட. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ராமானுஜரோட சம்பந்தம் வித் ஸ்ரீனிவாச பெருமாள். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் நான் திருப்பதி போகிறச்சையெல்லாம் நான் வேண்டிப்பேன், இந்த மாதிரி ராமானுஜர் வந்தார், ஆனால் நம்மளால் முட்டிக்காலால் வர முடியல, பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துப்பேன். ராமானுஜரை நினச்சிப்பேன், பெருமாளை நினச்சிப்பேன். அதே மாதிரி நீங்களாமும் திருப்பதி போகிறச்சே ராமானுஜரை நினச்சிக்கோங்க.
அப்புறம் நேற்று நான் சொன்னேனே தொண்டைமான் சக்கரவர்த்தி, அவரை நினச்சிக்கோங்க. ஏன்னா அவர் அழகாக பெருமாளை சேவிச்சுட்டு வந்து பிணத்தை எழுப்பிட்டார் அழகாக. ஸோ அந்த மாதிரி அதை நினச்சிக்கோங்க. குலசேகரர் ஆழ்வாரை நினச்சிக்கோங்க. நிறைய இருக்குது விஷயம். திருப்பதி போனால் நிறைய இருக்குது விஷயம் நினச்சிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் திருப்பதி போகிறேலனா இதெல்லாம் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இன்னியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. 6வது ஸ்டேட்மெண்ட், பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. ஒரு பிசாசு ஒன்று இருந்துதான். அது பேர் கண்டா கர்ணன்னு. கண்டானா மணி, கர்ணன்னா காது. அந்த பிசாசு வந்து பேர்பட்ட சிவன் பக்தராம். எப்போ பார்த்தாலும் நான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு தான் சொல்லிட்டு இருப்பாராம். யாராவது வந்து நாராயணா அப்படின்னு சொன்னால் அப்படியே தாங்கவே தாங்காதான். நாராயணனை கண்டாலே அவ்வளோ எதிர்ப்பான் அந்த பிசாசுக்கு. நான் ஆரம்பித்தாலே இந்த தலையில் இந்த காதில் வந்து இந்த மணியை மாட்டின்னு இருக்குமோ அந்த பிசாசு. நான் யாராவது ஆரம்பித்தாலே அந்த தலையை டக 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 டகன்னு ஆட்டி அந்த மணி சத்தத்தில் காதில் விழக்கூடாதுன்னு, அந்த மணி சத்தம் தான் கேட்கணும், அந்த நாராயணான்ற வார்த்தையே காதில் விழக்கூடாதுன்னு தலையாட்டுமா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிசாசு இந்த கண்டா கர்ணன். இப்போது அப்படியே இருக்கச்சு அந்த பிசாசுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுது. சரி நம்ம போய் சிவபெருமாள்கிட்ட மோட்சம் கேட்கலான்ட்டு போய் சிவபெருமான் முன்னால் நிற்கிறதான். சிவபெருமாள்கிட்ட சொல்கிறதான், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்ன உடனே சிவபெருமாள், என்ன நீ யார்கிட்டயோ வந்துட்ட, தப்பான ஒரு பெருமாள்கிட்ட நீ வந்துட்ட, உனக்கு மோட்சம் வேணும்னா நீ வந்து நாராயணன்கிட்ட தான் போகணுன்னொடனே டகடகடகடன்னு மணியை ஆட்டுறதான். என்னது இது, சிவபெருமாளே நாராயணன் பேரை சொல்கிறாரு அப்படின்னு. உடனே சிவபெருமாள் சொல்கிறாராம், இல்லை நீ தப்பாக இத்தனை நாள் புரிஞ்சுன்னு இருக்க, நாராயணன் தான் உனக்கு மோட்சம் கொடுக்க முடியும். சிவபெருமாள் வந்து அந்த ஸ்திதி வந்து சிவபெருமாளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நாராயணனை போய் மோட்சம் கேளுன்னு. சரி, இது உடனே நீ மணியெல்லாம் முதல்ல கழட்டி போடு, நாராயணனுக்காக நீ காத்துரு அப்படின்னு. சரி, நாராயணன் எப்படி நான் பார்க்கறது, எப்படி இருப்பார் அவர் அப்படின்னோடனே அழகாக வர்ணிக்கிறாராம் சிவபெருமாள். பட்டு பீதாம்பரம் முடித்திண்டு அழகாக காலில் தண்டை சலங்கை மின்னலிடை அழகான உதடுகள் மயிலிறகு பீலி அண்ட் கண்கள் அழகான கண்கள் உதடு செவந்த வாய் உதடு கையிலெல்லாம் கங்கணம் போட்டுண்டு ரொம்ப அப்படியே அழகாக இருப்பார். அந்த மாதிரி அம்சமான ஒருத்தர் தான் கிருஷ்ணராக அவதரிச்சிருக்கார் இந்த பூமியில். அவர் வந்து சிவபெருமானோட தரிசனத்துக்காக வருவார். நீ அவரை பார்த்து அவர்கிட்ட நீ வந்து மோட்சம் கேட்டுக்கோ அப்படிங்கிறாராம். சரின்ட்டு அந்த பிசாசு அங்கேயே ஒலாத்தின்னு இருக்கான். இப்படியும் அப்படியும் ஒலாத்தின்னு இருக்கான். அப்புறம் உடனே அப்படி இருக்கச்சே டக்குன்னு தோன்றதான், இந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னா நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா. நம்ம யாரையாவது நம்ம முதல் தடவை பார்க்குறோன்னா ஏதாவது நம்ம கொண்டு போக மாட்டோமா, ஏதாவது பழம் இல்லை ஒரு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கின்னு போவோம் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்த உடனே நம்ம ஏதாவது கொடுக்கணுமே. நம்ம கொடுக்குறதும் நம்ம யூஸ்வலாக நல்லதாக கொடுப்போம். யார் வீட்டுக்காவது போகிறோம் அப்படின்னா நல்ல ஸ்வீட்டாக வாங்கின்னு போகணும், இல்லை நல்ல பழமாக வாங்கின்னு போகணும், அந்த மாதிரி நம்ம யோஜனை பண்ணின்னு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிசாசும் வந்து யோஜனை பண்ணித்தான் கிருஷ்ணருக்கு நம்ம ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி பார்த்து தான் ஒரு வயசான ஒரு ரிஷி வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒட்டி இருந்துதான். ரொம்ப வருஷம் அவர் சாப்பிடாம தபஸ் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. உடம்பு கை கால்லாம் குச்சியாக இருந்து தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். உடனே இது பார்த்து தான், ஓ இந்த ரிஷி வந்து மாம்சமெல்லாம் தின்னாத இத்தனை வருஷம் தபஸ் பண்ணி நல்ல ஸ்திதியில் இருக்கிற ரிஷி, இந்த ரிஷியை நம்ம வந்து அர்ப்பணிச்சுடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு போட்டு அந்த ரிஷியை கொன்னுட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தால் கரெக்டாக கிருஷ்ணர் வர்றாராம். சிவபெருமாள் எப்படி இது அடையாளம் சொன்னாலும் அதே மாதிரி கிருஷ்ணர் அஜானுபாவமாக வராராம். வந்த உடனே இது பார்த்து தான் அப்படியே கால் அடியில் அந்த ரிஷியை கொலை பண்ண ரிஷியை அப்படியே பிணமாக போட்ட உடனே கிருஷ்ணரே ஒரு நிமிஷம் தகிச்சு போயிட்டாராம். என்னது இது, யார் நீ அப்படின்னோடனே, நான் வந்து கண்டா கர்ணன், எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு தான்.
நீ சரி மோட்சம் கொடுக்குறேன், இது யாருன்னொடனே உனக்கு நான் இதை பரிசாக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன்னா இந்த பிசாசுகள்லாம் வந்து நரபக்ஷகர் தானே, அதனால எல்லாருமே அவனை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணருக்கு இந்த பிணத்தை வந்து பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே கிருஷ்ணர் வந்து நீ அதெல்லாம் வேண்டாம், உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ உடனே இந்த பிணத்துக்கு அப்படின்னு உடனே இந்த பிணம் இந்த ரிஷி வந்து ரொம்ப காலமாக என்னை நினச்சி தப்பஸ் பண்ணிட்டு மோட்சத்துக்காக தான் இந்த ரிஷிக்கும் மோட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்குள்ளே இன்னொரு பிசாசு கிடுகிடுன்னு ஓடி வருதான். அது யாருன்னொடனே அது இன்னொரு ரிஷியை கொண்டுட போகிறதுன்னு பயந்துட்டு இது யாருன்னொடனே அது என் தம்பின்னொடனே அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்றாளாம். கிருஷ்ணர் வந்து ஒரே அட்டெம்ப்டில் 3 பேருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அசுரன், அந்த மாதிரி அசுரன் இத்தனை காலம் வந்து நாராயணனையே வெறுத்த அசுரனுக்கு அந்த இதை பாராட்டாமல் கிருஷ்ண பகவான் வந்து எப்படி மோட்சத்தை கொடுத்தாலோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோன்னா அந்த தவறை நம்ம திருத்தி நம்ம நடந்தோன்னா கண்டிப்பாக பகவான் நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பார். ஸோ நம்ம திருந்துறதுக்கான வழியை தான் நம்ம செய்யணும். என்ன தவறு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தவறை வந்து நம்ம உணர்ந்து இனிமேல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம திருந்தி நம்ம வாழ்ந்தோன்னா பகவான் கண்டிப்பாக நம்மளையும் ஏற்றுப்பார். இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை வந்து ரொம்ப அழகாக ராமானுஜர்கிட்ட சொன்னாலாம். இந்த மாதிரி இந்த கண்டா கர்ணன் வந்து ஒரு பிசாசு, சாதாரண பிசாசுக்கே வந்து எவ்வளோ ஒரு தெய்வ பக்தினா அது வந்து ஒரு பரிசு கொடுக்காம நம்ம வந்து எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. கடவுளுக்கு வந்து ஒரு ஒரு பிணத்தையே விருந்தாக சமர்ப்பணம் பண்ணிட்டோ தனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டது. அந்த மாதிரி நான் இந்த ஊர்லேயே இருந்துட்டு இந்த வைத்தமாநிதி பெருமாள்கிட்டயே நான் மோட்சம் கேட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் அடியாள் செய்யலையே சுவாமி. அடியாள் வந்து ஒரு முசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் இந்த ஊரில் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை சுவாமி. அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னாலாம். ராமானுஜர் அப்படியே பார்த்துண்டு பெண் பிள்ளை சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டு வியந்து போயிட்டாராம். ஏன்னா இப்படி ஒரு ஞானம் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு படித்தாளா இல்லையான்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் எப்பேற்பட்ட ஞானம், அந்த ஞானத்தில் இந்த சாராம்சத்தை என்ன அழகாக பெண் பிள்ளை சொன்னா பாரு அப்படின்னு. அதுவும் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் ராமானுஜருக்கு தெரியாத விஷயமே இல்லை, இதெல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். கிருஷ்ணர் கூட பலராமனாக இருந்து இந்த கண்டாகர்ணனோட ஃபுல்லாக நடந்த அந்த அத்தனை சந்தர்ப்பத்தையும் பார்த்து வரவர். அதனால் பலராமனாக இருந்து பார்த்ததுனால எல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த பெண் பிள்ளை சொல்கிறச்சே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். அவர் அப்படியே ஒரு கட்டாட்சம், ஒரு குரு கட்டாட்சம் அப்படியே அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்தாராம். இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.